Hi friends, so welcome to Intraday Trading Tamil. நம்ம அனாலிசிஸ்லாம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம லெவல்ஸ்லாம் எவ்வளோ சூப்பர் ஒபேயாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லா அனாலிசிஸும் நான் இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். as well as லைவாக வந்து டெலிகிராம்லையும் நான் வந்துட்டு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இதற்கும் யாராச்சும் நம்ம இன்ஸ்டாகிராம் டெலிகிராம் ஃபாலோ பண்ண மாட்டீங்கன்னா லிங்க்ஸ்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதற்கும் யாராச்சும் டிமெட் அக்கௌண்ட் பண்ண மாட்டீங்கன்னா அதுக்கான லிங்க்ஸ்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காம டிமெட் அக்கௌண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ வித்தவுட் எனி டிலே லெட்ஸ் see the tomorrow's analysis. ஸோ கைஸ் இது பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியோட டே டைம் ஃப்ரேம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நேற்று நான் சொல்லியிருந்தேன் எக்ஸாக்டாக வந்துட்டு நமக்கு இந்த இடத்துல அதுக்கு வந்து ப்ரீவியஸ் டே நான் சொல்லியிருந்தேன் இது பிரேக் பண்ணிச்சுன்னா நமக்கு இந்த லெவல் வரைக்கும் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாக்ட் லெவலுக்கு வந்தது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இங்கே 20 EMA இருக்கு as well as இங்கே லெவல் இருக்கு, லெவல் இந்த சென்ஸ் சப்போர்ட் இருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு சூப்பர் ரிவர்ஸ் எடுக்கும்னு சொல்லிட்டு நேற்று நான் அந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஸோ நீங்கள் பார்க்கலாம் பாருங்க, எக்ஸாக்டாக நமக்கு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் எடுத்திருக்கு. எடுத்து நமக்கு வந்துட்டு அடுத்த லெவலில் போயிட்டு டச் பண்ணியிருக்கு. ஸோ அதாவது அடுத்த ரெசிஸ்டன்ஸ் டச் பண்ணியிருக்கு. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு புல்லிஷ் என்கல்ஃபிங் பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்கு கேண்டில்ஸ்டிக். ஸோ இந்த கேண்டில்ஸ்டிக் பற்றிலாம் உங்களுக்கு தெரியலனா மேலே ஐ பட்டனில் லிங்க் கொடுத்துருக்கோம். ஸோ பாருங்க, நாளைக்கு வந்து நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னா இன்கேஸ் லைக் வந்து இந்த ரெசிடென்ஸுக்கு மேலே இந்த கேண்டலுக்கு மேலே ஓப்பன் ஆச்சுன்னா நம்ம வந்து நல்ல ஒரு அப்மூவ் எதிர்பார்க்கலாம். இந்த லெவலில் பிரேக் பண்ணுச்சுன்னா நம்ம வந்துட்டு ஒரு சூப்பரான அப்மூவ் எதிர்பார்க்கலாம். லைக் ஒரு நல்ல நியர் அப் ட்ரெண்டே நம்ம எதிர்பார்க்கலாம் பேங்க் நிஃப்டியில். இது வந்து பேங்க் நிஃப்டியோட டே அனாலிசிஸ். வந்துட்டு பேங்க் நிஃப்டியோட 5 minutes டைம் ஃப்ரேம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக வந்துட்டு நமக்கு இந்த இடத்துல ஒரு கோல்டன் கிராஸ் ஓவர் ஹேப்பன் ஆகுது. இன்கேஸ் லைக் நாளைக்கு வந்து ஒரு நியூட்ரலாக ஓப்பன் ஆச்சுன்னா நம்ம இந்த இடத்துல வந்து சூப்பராக ரிவர்ஸ் எதிர்பார்க்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு 200 EMA வந்து இங்கே ட்ராவல் ஆகிட்டு இருக்கும். ஸோ இந்த அப்ராக்சிமேட்டாக இந்த இடத்துல 200 EMA வந்து ரிவர்ஸ் எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த லெவல் வந்து நல்ல ரிவர்சல் ஜோன் நாளைக்கு. அண்ட் நம்ம நெக்ஸ்ட் டார்கெட் வந்து இருக்கும் ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ இன்கேஸ் லைக் ஒரு கேப் அப் ஆச்சு, ஏன்னா வந்து மார்க்கெட் வந்து நல்ல ஒரு அப்மூவ்ல தான் இருக்குது. ஸோ கேப் அப் ஆச்சு அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒரு ரீடெஸ்ட் எதிர்பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் டார்கெட் இந்த லெவலுக்கு ஃபிக்ஸ் பண்ணலாம். அதுக்கு மேலே எல்லாம் கொஞ்சம் சின்ன சின்ன லெவல் தான், பட் ஸ்டில் அந்த இடத்துல போச்சுன்னா ஒரு சின்ன சின்ன ஒரு புல் பேக் மாதிரி அந்த இடத்துல ஹேப்பன் ஆகும். ஸோ அதனால அந்த லெவல்ஸ்லாம் மார்க் பண்ணியிருக்கேன். வாட் இஃப் டவுன் சைட் போச்சுன்னா நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் இது பிரேக் ஆன உடனே ஒரு சின்ன ரீடெஸ்ட் வெயிட் பண்ணுங்க. இந்த இடத்துல வந்து ரீடெஸ்ட் ஆனதும் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 200 EMA ட்ராவல் ஆகும். as well as 20 EMA வந்துட்டு அந்த அளவுக்கு இந்த இடத்துல வராது. ஸோ 200 EMA இருக்கனால நமக்கு இந்த இடத்துல நல்லா ரிவர்ஸ் ஆகும். டவுன் சைடுக்கு ஃபர்ஸ்ட் டார்கெட் இந்த வரைக்கும் ஃபிக்ஸ் பண்ணலாம், செகண்ட் டார்கெட் இந்த லெவலுக்கும் ஃபிக்ஸ் பண்ணலாம். இது வந்துட்டு பேங்க் நிஃப்டியோட 5 minutes அனாலிசிஸ். இது வந்து நிஃப்டியோட டே டைம் ஃப்ரேம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிஃப்டிலேயே நேற்று நான் சொல்லியிருந்தேன் எக்ஸாக்டாக இந்த இடத்துல வந்து ரிவர்ஸ் எடுக்கும்னு சொல்லிட்டு. எக்ஸாக்டாக நம்ம லெவல் as well as 20 EMA வந்து ரிவர்ஸ் எடுத்து நல்லா மேலே மூவ் ஆகிட்டு இருக்கு. ஸோ நமக்கு ஒரு ஃபேக் பிரேக் அவுட்டாக தான் இருந்தது. பட் ஸ்டில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் ஆயிருக்கு. நம்ம என்ன எதிர்பார்க்கலாம்னா இந்த ரெசிஸ்டன்ஸ், அதாவது இந்த 18,000 லைனை வந்து பிரேக் பண்ணிச்சுன்னா நல்ல அப் ட்ரெண்ட் நம்ம எதிர்பார்க்கலாம் நிஃப்டியில். ஸோ கைஸ் இது வந்து நிஃப்டியோட 5 minutes டைம் ஃப்ரேம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிஃப்டி நமக்கு எக்ஸாக்டாக இங்கே இருக்குது. ஸோ நம்ம இங்கே என்ன எதிர்பார்க்கலாம்னா இன்கேஸ் லைக் நியூட்ரலாக ஓப்பன் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரிவர்ஸ் எடுத்துட்டு இந்த ட்ரெண்ட் லைன் கிட்ட டச் பண்ணதுக்கு வாய்ப்புகள் அதிகம். பட் ஸ்டில் நடுவில் நமக்கு வந்துட்டு ஒரு 200 EMA ட்ராவல் ஆகிட்டு இருக்கனால ஸோ ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து 200 EMA தான் இருக்கும். அதுக்கப்புறம் தான் நம்ம இந்த ட்ரெண்ட் லைன் எடுக்கும் எதிர்பார்க்க முடியும். ஸோ எக்ஸாக்டாக இங்கே வராது. ஸோ ஆல்மோஸ்ட் லைக் இந்த இடத்துல வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ 11 or 12 PM கிட்ட நமக்கு வந்து ட்ரெண்ட் லைன் டச் பண்ணதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதையும் தாண்டி இந்த லெவலில் பிரேக் பண்ணி மேலே போச்சுன்னா ஒரு சின்ன ரீடெஸ்ட் வெயிட் பண்ணிட்டு ஸோ அதில் இருக்கும் டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணுங்க. டவுன் சைடில் சேம் இந்த இடத்த பிரேக் பண்ணுச்சுன்னா நமக்கு வந்துட்டு இந்த ட்ரெண்ட் லைன் as well as லெவல் ரெண்டுத்துலையுமே வந்துட்டு ஒரு சின்ன ரீடெஸ்ட் எதிர்பார்க்கலாம் இந்த இடத்துல. ஸோ இங்கே ரீடெஸ்ட் ஆச்சுன்னா நம்ம வந்துட்டு இந்த லெவலுக்கும் டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணலாம். அதுக்கும் கீழே பார்த்தீங்கன்னா இந்த லெவல். ஸோ இது வந்துட்டு நிஃப்டியோட 5 minutes அனாலிசிஸ். ஸோ கைஸ் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம இன்ட்ராடே ஸ்டாக்ஸில் ஃபர்ஸ்ட் ஸ்டாக் வந்துட்டு ரிலையன்ஸ் வந்துட்டு இங்கே எக்ஸாக்டாக இங்கே இருக்குது. ஸோ இங்கே வந்து இதில் என்ன எதிர்பார்க்கலாம்னா இன்கேஸ் லைக் மேலே போய் இந்த இடத்த போச்சுன்னா சின்ன ரிவர்ஸில் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ ரிவர்ஸ் ஆகிட்டு இங்கே 220 EMA இருக்கும். ஸோ இந்த 20 EMA வந்துட்டு அகைன் நம்ம அங்கே வந்து ஒரு ரிவர்ஸில் எதிர்பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டார்கெட் 20 EMA, அதுக்கும் கீழே பிரேக் ஆச்சுன்னா செகண்ட் டார்கெட் வந்து லெவலுக்கும் ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ இந்த லெவலுக்கும் கீழே பிரேக் ஆச்சுன்னா ஸோ நம்ம நெக்ஸ்ட் சப்போர்ட் வந்து இந்த லெவல் தான். அப் சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு இது பிரேக் ஆச்சுன்னா சின்ன ரீடெஸ்ட் வெயிட் பண்ணுங்க, கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்க. ரீடெஸ்ட் ஆனதும் நம்ம ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து இந்த லெவலுக்கும் ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ இதே நம்ம பார்த்தீங்கன்னா நமக்கு ஆல்மோஸ்ட் லைக் ஒரு 1.45% இருக்கும். ஸோ அதுவே நல்ல ஒரு டார்கெட் தான். நெக்ஸ்ட் ஸ்டாக் பார்த்தீங்கன்னா பந்தன் பேங்க். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பந்தன் பேங்க் வந்து இங்கே ஒரு சைட்வேஸ் வந்துட்டு மேக் பண்ணிட்டு இருக்கு. நம்ம வந்துட்டு ஒரு அப்சைட் என்ட்ரி எதிர்பார்க்கணும்னா ஃபர்ஸ்ட் நமக்கு இந்த லெவலை பிரேக் பண்ணி நமக்கு ஒரு சின்ன ரீடெஸ்ட் ஆச்சுன்னா நம்ம வந்து இந்த லெவலுக்கும் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து அப்சைட் என்ட்ரி. ஸோ டவுன் சைட் என்ட்ரி வேணும்னா நமக்கு இந்த லெவலில் பிரேக் பண்ணணும். ஸோ இந்த லெவலில் பிரேக் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு இந்த இங்கே வரைக்கும் டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ இங்கே பிரேக் ஆகிட்டு நமக்கு ஒரு ரீடெஸ்ட் ஆகும். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து 270, செகண்ட் டார்கெட் வந்துட்டு 266.
அது வந்து பந்தன் பேங்கோட 50 மினிட்ஸ் அனாலிசிஸ். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா கனரா பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா இது நம்மளுக்கு இங்கே க்ளோஸ் ஆயிருக்கு. நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த லெவலை பிரேக் பண்ணி மேலே போச்சுன்னா ஒரு சின்ன ரீடெஸ்ட் வெயிட் பண்ணுங்க. ஏன்னா வந்து நம்மளுக்கு லெவலும் இருக்கு அஸ் வெல் அஸ் 200 DMA இருக்கும். ஸோ இங்கே ரீடெஸ்ட் ஆச்சுன்னா நமக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து இது. ஸோ செகண்ட் டார்கெட் வந்து நம்மளுக்கு இந்த லெவல். ஸோ இதையும் பிரேக் பண்ணி ரீடெஸ்ட் ஆகணும். ஆனால் மட்டும் இந்த லெவலுக்கு போங்க. டவுன் சைடில் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு பிரேக் பண்ண ரீடெஸ்ட் ஆகிட்டு ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து இந்த லெவல் ஃபிக்ஸ் பண்ணுங்க. செகண்ட் டார்கெட் வந்து இந்த லெவல். ஸோ இது வந்துட்டு கனரா பேங்கோட அனாலிசிஸ். ஸோ கைஸ் இதான் வந்துட்டு நாளைக்கு கூட அனாலிசிஸ். ஸோ நம்மளோட ரிசல்ட்ஸ்லாம் பார்க்கணும்னா நீங்கள் இன்ஸ்டாகிராமில் பார்க்கலாம். ஸோ நான் எல்லாமே வந்துட்டு போஸ்ட் பண்ணியிருக்கேன் இந்த அளவுக்கு மார்க்கெட் ஓபே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இது வரைக்கும் யாராச்சும் நம்மளோட அனாலிசிஸ்லாம் பார்த்து ட்ரேட் பண்ணியிருக்கீங்க. ஸோ உங்களுக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்ததுன்னா என்கிட்ட கண்டிப்பாக சொல்லுங்கள். ஸோ ப்ராஃபிட்னா சந்தோஷம், லாஸ் வந்து லாஸ் ஏன் வந்ததுன்னு சொல்லிட்டு நம்ம அனலைஸ் பண்ணி உங்களுக்கு ஏன்னு நான் சொல்கிறேன். அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளை சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ கைஸ் see you on the next video. Have a great trading.